கைஸ் நீங்க பார்த்து பண்ணிட்டு நண்பன்டா சிங்கடா முகில் அப்படி சொல்லி வந்து கேட்கலாம். சரி ஏன்னா நம்ம வந்து முகிலுக்கு ஆப் வைக்க போறேன். மீன் படம் பிராங்க் வித் சர்ப்ரைஸ் தர போறேன். என்ன பிராங்க்ங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். வச்சுக்கலாம் கேமராவை. என்னன்னா நம்ம வந்து நான் வந்து நம்ம சேனலை பற்றி ஒரு பார்சல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சரி நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஜி பூமா மந்திர காளி வந்துருச்சு. வந்து மேஜிக் தான் பண்ண மக்களே கையில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த பார்சல் என்னங்கிறது உங்களுக்கும் சர்ப்ரைஸ், முகிலுக்கும் சர்ப்ரைஸ். இது என்ன பண்ணலாம்னா அப்படியே மூடி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு இடத்துல வச்சுட்டு முகில வந்து கூட்டிகிட்டு வந்து சில க்ளூஸ்லாம் வச்சிருக்கேன். ஒரே விஷயம் அதுவும் காட்டுறேன். ஜி இருக்குல்ல அதுவும் வந்து ஜி பூபா மந்திர காளி ஹூதா ஹூதிகா ஹோ வந்துருச்சு மக்களே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து இது மாதிரிலாம் வச்சிருக்கிறது வந்து நம்ம வந்து இது மாதிரி க்ளூஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி போய் கடைசியாக அவனுக்கான கிஃப்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை திறந்து பார்த்தா வெறும் மண், அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. பிராங்க் 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 அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு கடைசியாக சரி சும்மா சொன்னடா நாம் வந்து இதான் உண்மையான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த கிஃப்ட்டை தரப்போகிறோம். இந்த போலி கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ இதான் மக்கள் இந்த பெரிய கிஃப்ட்டு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மண் தான் இருக்குது. இதில் வந்து இப்போ கவர் மட்டும் பிரிச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லலான்ட்டு இருக்கு. இது கடியில் வந்து சும்மா இருக்கும். இட்ஸ் அ பிராங்க் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கேன். அப்புறம் நீங்கள் ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லி சரி கடைசியாக இந்த கிஃப்ட்டை தர போகிறோம். அதுவும் சக்தி நம்ம 9 சப்ஸ்கிரைபர் அமைச்சிருக்காருன்னு போய் சொல்ல போகிறோம். சக்தின்னு அவனுடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு சரி கடைசியாக நான் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறோம். அது என்னன்னு இது உங்களுக்கும் சர்ப்ரைஸ், முகிலுக்கும் சர்ப்ரைஸ். அது செஞ்சதுனா தான் நம்ம சேனலை பற்றி தாங்க. ஸோ இதெல்லாம் போய் மறைச்சி வைக்கணும். ஸோ மறைச்சி வச்சுட்டு போய் முகில கொடுத்துடலாம். உங்களுக்கு காட்டுறேன் எங்கே மறைச்சி வைக்கிறேங்கிறத. ஓகேவா கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூஸ்லாம் எங்கே ஒழிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ளூ ஒழிச்சுக்க போகிறோம்னா இந்த க்ளூ ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குன்னு தெரியல கட்டி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் க்ளூவை இதுதான் அண்டர் த கார். ஸோ இந்த க்ளூ வந்து நம்ம முகில்கிட்ட தர போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஜஸ்ட்டுக்குள்ளே வச்சுருவோம். ஸோ இதை வந்து அடுத்த க்ளூ படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் 75th இண்டிபெண்டன்ஸ் கிராஃப்ட் தான் இங்கே இருக்குது பாருங்கள். 75th இண்டிபெண்டன்ஸ் அட்டையில் பண்ணது. ஸோ அடுத்த லெட்டர் படிக்கலாம். இந்த லீஃப் இஸ் இந்த கொஸ்டின் வந்து அவன் ஆன்சர் பண்ணானா அவனுக்கு நான் வந்து இது தருவேன். இதையும் எடுத்து படிக்கலாம். இட் யூஸ் யூ டு ப்ரிசர்வ் ஃபுட் ஃப்ரிட்ஜு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஒன்லி வி டேக்ஸ் சிக்கன் கறி சொந்தங்கள் பார்த்து சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் சீன் வந்து நம்ம அங்கே தான் எடுத்திருப்போம். ஸோ அதை சொல்கிறேன். லைட்டாக அழகாது. ஓகே இப்போ நான் ஒழிச்சு வச்சுட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா என்ன எங்கே வைக்க போகிறோம்னா இந்த லீஃப் இஸ் த கிச்சன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கார் கிட்ட வைக்க போகிறோம். ஸோ அதனால் அது வந்து இங்கே இருக்கட்டும். ஸோ இது இட் யூஸ் யூ டு ப்ரிசர்வ் ஃபுட். இது வந்து என்கிட்ட இருக்கட்டும். ஸோ அதனால் இங்கே இருக்கட்டும். ஸோ இது 75th இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட். இது என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருக்கணும். ஸோ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கடியில் வச்சுருவோம். ஸோ கடியில் வந்து இது வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்னா நான் இதை வந்து இங்கே வைக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல இருக்குங்கிறதுனா 75th இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட். இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பேப்பர் நாலு திருப்பணும். ஸோ நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுங்க. ஸோ இதையும் போய் வச்சு வைக்கணும். ஸோ இது வந்து கார் கடியில் தான் வைக்கணும். ஸோ அதனால் இங்கே இருக்கு பிறகு கார் அண்டர் த கார். சொல்லு வந்து அண்டர் த கார் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போய் ஒழிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ரிசர்வ் ஃபுட் நான் போய் இது வந்து முகில்கிட்ட தரப்போகிறோம். ஸோ நான் போய் முகிலை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ சக்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காருன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரியாது. இவனுக்கும் இந்த இருக்காரு குட்டி பையன் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். காமிச்சுட்டேன் சரிங்களா. இவனுக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க சோ மக்களே வந்து கிஃப்ட் இல்லன்னு பழகிட்டு இருக்கிறான். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம்ஸ். வந்து கேம் நடந்துறாரு. क्वेश्चन கேட்கணும்ல. பைத்தியக்காரமான क्वेश्चन கேட்கணும்ல. திருச்சிற்றம்பலம். சோ இன்னைக்கு என்ன क्वेश्चन கேட்க போறேன்னா கேமரா ஒழுங்கா ஃபோக்கஸ் ஆற மாதிரி இல்லதான். நம்ம ஈஸி மோடு, ஹார்ட் மோட், எக்ஸ்ட்ரீம் மோட், டஃப் மோடு அது மாதிரி நிறைய மோடுலாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
நீங்க கிராண்டி கேம், மிஸ்டர் மீட்டு, இல்ல பன்னி குட்டி, என்ன கேம் வேணும் எடுத்துக்கோங்க. ஈஸி மோட், ஹார்ட் மோட், டஃப் மோட் மாதிரி மோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த மோடை நம்ம யூஸ் பண்ணவே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமா அந்த மோடை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை என்ன மோட் அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ அது என்ன மோட் அப்படிங்கறத வந்து இன்னும் க்ளூ தரல. எங்கெல்லாம் க்ளூ ஒடிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஆல்ரெடி இன்ட்ரூ போட்டு வச்சிருப்பேன். ஒழிச்சிருக்கலாம் காட்டணுங்கல்ல, அதனால. ஸோ வந்து கிஃப்ட் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேங்கிறது அதுல இருக்கு. ஃபர்ஸ்டே பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரூ வருது. எனக்கு புரியல, இனிமேல் புரியும். வாங்கத்தானே போறேன். சோ அதனால அது என்ன மோடுங்கிறத கடைசியா சொல்றேன். இப்ப நம்ம போய் கிஃப்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மங்கர மரமா கார்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். வாங்க போலாம். முதல் குழு போய் காட்டலாம். முதல் குழு இந்தா படிச்சுக்கோ. அண்டர் த காரா போய் எடுவோம். அது எங்க இருக்குன்னு தெரியாது. அண்டர் த கார், அண்டர் த கார், அண்டர் த கார், கண்டுபிடிச்சியா? இதுக்குள்ள எடுத்து பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கோ. உள்ள போமா கதை சாதிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. கொசுவால போடுவா பாக்கெட். ஒரே நிமிஷம் அதை படி. என்ன போட்டிருக்குன்னு படி, என்ன போட்டிருக்குன்னு படி. என்னது? The leaf is the dash of the plant. The leaf வந்து இன்னொரு பேர் என்ன தெரியாதா? கிச்சன். சரியா? சரி, கிச்சன் ஆஃப் த லீஃப். கிச்சன்ல அந்த கிஃப்ட் கிடையாது. சோ அது குடிச்சீனா இட் யூஸ் யூ டு preserve food. preserve தெரியுமல? ஃபுட்ட வந்து என்ன சொல்றது? ஃபுட்ட வந்து இப்போ நேற்று வச்ச குழம்பு பத்திரம் ஒரு இடத்துல வச்சு இன்னைக்கு சாப்பிடுறீங்களா? அது எந்த இடம்? அந்த இடத்துல தான் இருக்கு. சரி, இங்க வா மக்கள். இது கூட உள்ளலாம் கூடாது. உள்ளலாம் இல்ல, வெளியதான். வெளியே அவுடோர்ஸ். ஸ்டிக்கர்லாம் பிச்சிடாதரா. கஷ்டப்பட்டு நான் ஹோம்மேட் பண்ண ஸ்டிக்கர் தான். சோ அதனால நம்ம கண்டுபிடித்து விட்டான். என் பாத்ரூம் குள்ள போய் நிக்காத தள்ளுற. சத்தம் கேட்கறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. This is our 75th independence craft. So open the next clue. Open பண்ண போறாங்க. என்ன? Where only we take Christmas chicken curry சொந்தங்கள் பாத்ரி சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சிக்கன் கறி சொந்தங்கள் பாத்ரில சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்காதவங்கள போய் பாத்துருங்க. அதனால இங்கிலீஷ் தெரியல சொல்ல தெரியாதவங்களும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படி. என்னன்னா இந்த அதர் ரூம் இஸ் த சர்ப்ரைஸ். பக்கத்து ரூம்ல இருக்கு சர்ப்ரைஸ். அந்த பெட்ரூம்டா. பெட் மேல கேட்கக்கூடாதுடா. எங்க வேணா இருக்கலாம், எங்க வேணா ஒழிச்சு வச்சிருக்கேன். இதுவே வந்து பார்ட் 2 பார்ட் 3 வந்துரும் போலயா? நீ எங்கடா தேடுற? ஒரே நிமிஷம் தான் லைட் போடுறேன். போட்டேன் தேடு. அங்கெல்லாம் இல்லடா. அங்கெல்லாம் பெட்ல இல்ல. பெட்டுக்கு அவுட் தான். பெட் இல்ல. பேண்ட் கடையில இல்லடா. அது பழைய பேண்ட் கேட்கறதுனா தெரிக்கும். கண்டுபிடிச்சேன். புதுசா காதல் கண்டுபிடிச்சேன். என்னடா பண்ற? பொக்கிஷாங்க தேடிட்டு இருக்கான். அவ்வளோ ரொம்ப பாசம் போல. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன். நம்ம சக்தி ப்ரோ அமைச்சிருக்காரு. கண்டுபிடிச்சேன். ஐயோ மெதுவா இருக்கு மக்களே. ஒரே நிமிஷம். இதெல்லாம் சொன்னேன். சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்துல வந்து ஓபன் பண்ண போறோம். மண்ணா கிடைக்குது. சொல்லலாம் சொன்னேன். கீழே சிரிச்சுனா பிச்சிருவேன். ஏன் சிரிக்குது அடியில? மெதுவா சொல்றான். இருக்கு மக்களே. மண்ணு போட்டு பார்சல் அமைச்சிருக்காங்க போல. அதான் வரமா லைட்டா கொட்டி இருக்கும் போல. இது வரைக்கும் போட்டிருப்பாங்க. இங்க நம்ம கவர் இருக்குடா. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. நான் பாத்துட்டேன்.
பிராங்க் அப்படி எழுதிருக்கு. கீழே எல்லாம் கிடக்குதுடா, அவ்வளவு கை விடுறா, எடுத்து இங்க வச்சு படுறா, என்ன இருக்குன்னு மட்டும் படி. அது வெயில் எதுவும் இல்லடா மக்களை, கீழே எல்லாம் மண்ணை கட்டிட்டாங்க. ஐயோ மக்களே, என்னடா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் அந்த சீமார் எடுத்து கூட்டுறது வந்துன்னா அந்த மண்ணை கூட்டுறதுக்கு போது முகில் பிரித்து பார்த்துட்டேன்னா இட்ஸ் ப்ராங்கின் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆமாடா அதை நான் தான் எழுதினேன் ப்ராங்கின்னு சும்மா சொன்னேன், நான் தான் ப்ராங்கின் பண்ணேன். சரி இப்போ உண்மையான கிஃப்ட்டை காட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் வர ஷூட்ஸை நீங்களே பாருங்கள், ஷார்ட்ஸை. ஒரு பைத்தியம் கிஃப்ட் அந்த காட்ட முடியும் எனக்கு பார்க்கல. ஸோ அவங்களோட வியூவர்ஸ்க்கே காட்டுற கிஃப்ட் சொல்லி வச்சிருக்கேன். இந்த இடம் பிஎம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா இருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுற மக்களே, ஒழுங்கா போடுறா. ஸோ என்னன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து வச்சு இதுதான் நம்மளுடைய லோகோ. ஆமா, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபு, ஷேர், லைக்கு. இது அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, ஆயில் பேஸ்டரா? ப்ரோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணிருக்கீங்க கமெண்ட் அட்டைப்பட்டியில பண்ணிருக்காங்க. என்ன அட்டை விடு விடு பாத்துக்கலாம். இல்ல பாத்து தொட்டு பாரு, இந்த பிஎம் என்ன போட்டிருக்க, என்ன ஒரு நடிப்பு. பார்த்தா டேப் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. என்னால பார்க்க முடியல நண்பர்களே, நண்பர்களே நண்பர்களே இதான் இருக்க போது தண்டை தான் நம்மளுடைய பிஎம் ரோபோ. பார்த்தா மதன முகல் மாதிரியே இருக்குல்ல, நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். அதே நம்ம லோகோ இன்னும் கரெக்டா இருக்கா, கரெக்டா தான் இருக்கு. பிஎம் லைக் கட்டு பாரு, சப்ஸ்கிரைப் கட்டு பாரு, ஷேர் கட்டு பாரு, நம்மளோட போட்டோ கமெண்ட் இருக்கு. இது நண்பேட்டா தொடு பிருத்திவிட்டு இருக்கா, இது என்ன என்ன பண்ணிருக்காங்க, டேப் போட்டு அடிக்கிறாங்க மக்களே. இவருக்கு டேப் வேணாம் இது ஏன்னு போட்டீங்க, ஜிப்பு வைக்கிறதுடா, ஜிப்பு இல்லடா ஜிப்புடா. ஸோ இது நம்ம ரோபோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேக் ரொம்ப நன்றி. இந்த கிஃப்ட் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சக்தி இருக்காரு. கலர் கூட பாருங்களேன், இங்க வந்து ஒரு இந்த கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ஸ்கெட்ச் போடுவோம் எல்லாத்துக்கும். இங்கெல்லாம் நார்மலா இருக்கு, பிஎம் போட்டு ஐடிட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ரெட் கலர் நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப். அப்பனா என்ன போட்டிருக்கு தெரியுமா, இங்க என்ன ப்ளூ கலர் இருக்கு, லைட் ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இந்த கலரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவன் போட்டோ எப்படி ப்ரோ உங்களுக்கு கிடைச்சிச்சு சொல்லுங்க. எங்களோட பிக்சர்ல கூட நான் பிஎம் தான் வச்சிருக்கோம், நான் பிஎம் தான் வச்சிருக்கோம். அவங்களோட எனக்கு தெரியல, ஒருவேளை உங்க அம்மா கால் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி கஷ்டப்பட்டு நான் செஞ்ச மக்களே, கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டேன், நானா செஞ்சேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு செஞ்ச பிராங்க் வீடியோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். சர்ப்ரைஸ்ரா, பிராங்க் வித் தல்ரா, பிராங்க் வித் சர்ப்ரைஸ் மக்களே. ஸோ பிராங்க் பண்ணி நான் சர்ப்ரைஸா கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது சர்ப்ரைஸ் அப்படியே மாட்டி வச்சிருக்கேன். இது எதுல பண்ணிருக்கேன்னா நீயே பார்த்துக்கோ, சரியா? காட்டுறேன் கேட்பெரியா. ஸோ வந்து இதுதான் சும்மா சும்மா பேக் சைடை காமிச்சிருக்கேன். ஸோ இது நண்பேண்டா நண்பேண்டா. ரொம்ப நன்றி சக்தி ப்ரோ, எனக்கு இந்த 2 போட்டோ சக்தி ப்ரோ.
நான் தான் செஞ்சேன் ப்ரோ. சக்தி ப்ரோ யாருமே இல்ல. சக்தி ப்ரோ யாருமே இல்லையே. அடிக்கிற போறாங்கடா சக்தி. அதான் சொன்னேன் யாருமே இல்லடா. இருக்காங்கடா சக்தி வந்து டேய் சக்தி இருக்காங்கடா. சக்தி நீங்க சக்தி நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இவனதான் நீங்க போட்டு அடிக்கணும். ரொம்ப லவுண்டு பண்றாங்க. இவன் கூட பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சு கை சுத்திட்டு இருக்கான். அவன் கை நடிச்சிருப்பாங்கல்ல யூகேஜி